श्रीमते रामानुजाय नमः। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूरलोचनं मारुतीं நமத ராட்சசாந்தகம். சென்ற காணொளியிலே ஸ்ரீ ஹனுமனுடைய மகிமையை சுந்தரகாண்டத்தில் ஆரம்பிப்பதற்காக வைத்திருந்தோம். சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் மேற்கொண்டு நடைபெற்ற அந்த உபன்யாசத்தை பதிவேற்ற முடியாமல் இருந்தது. ஆகையினாலே மீண்டும் அதனுடைய பிற்பகுதியை பதிவு செய்து அடியேன் தங்களுக்கு உபன்யாசத்தை கொடுக்கின்றேன். ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனி பகவான் நான் உன்னை பிடிக்கப் போகிறேன் என்று சொல்ல, நான் ராமகாரியமாக சென்று கொண்டிருக்கின்றேன், இப்பொழுது என்னை நீ எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது என்று சனி பகவானிடம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சொல்கின்றார். அதெல்லாம் கிடையாது, நான் கண்டிப்பா உங்களை பிடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் சொல்ல, நான் உங்களுடைய எந்த பகுதியில் நான் ஏறிக்கொள்ளட்டும் என்று சொல்ல, என் தலை மீது ஏறிக்கொள்ளுங்கள் என்று ஆஞ்சநேயர் சொல்ல, தலை மீது சனி பகவான் ஏறிக்கொள்கின்றார். ஆஞ்சநேயர் பார்க்கிறார், பெரிய பெரிய பாறாங்கல் எல்லாம் எடுத்துட்டு தான் தலை மேல அப்படியே வச்சுட்டு ராம் 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 ராம்னு சொல்லிட்டு போறார். சனி பகவானாலே அந்த பாறையினுடைய கடுமையை தாங்க இயலவில்லை. உடனே பார்க்கிறார் ஆஞ்சநேயர்கிட்ட, இங்க என்ன தயவு செய்து என்னை இறக்கி விட்டுருந்தோ அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஆஞ்சநேயர் பார்க்கின்றார், ஒரு கண்டிஷன் போடுறார். நீங்கள் இனிமேல் ராமருடைய காரியத்திற்காக செய்பவர்களையோ ராம பக்தர்களையோ ராமருக்கு கைங்கரியம் பண்ணுபவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சனி பகவானிடம் ஆஞ்சநேயர் வரம் வாங்கி கொள்கிறார். அதனால சனிக்கிழமை ஆஞ்சநேயரை சேவிப்பது மிக மிக நன்மை பயக்கும். வியாழக்கிழமை சேவிப்பதனாலும் நன்மை பயக்கும். அனைத்து தினங்களிலும் நாம் சேவிக்க வேண்டும். சனிக்கிழமை என்பது சிறப்பு, வியாழக்கிழமை என்பது சிறப்பு. வெத்தலை மாலை போடுறோம், வெத்தலை மாலை போட்டு சாப்பிடுகிறோம், வடமாலை போட்டு சாப்பிடுறோம். ஆஞ்சநேயரை சேவிக்கிறதுனால கிரக தோஷங்கள் இல்லாமல் இருக்கும். எதிரிகளிடத்திலே நமக்கு பய உணர்வு இருக்காது, வீரம் இருக்கும், விவேகம் இருக்கும், வேகம் எல்லாம் இருக்கும் ஆஞ்சநேயரை சேவிப்பதனால. ஏற்பட்ட பெருமை வாய்ந்த அந்த ஆஞ்சநேயர் சுந்தரகாண்ட பகுதியிலே கம்ப நாட்டாழ்வார் அவர் அந்த கடலை தாண்டார் பாரும்போது அதை மிக அற்புதமாக வர்ணித்துள்ளார். பாலங்களை கட்டுவதற்காக எல்லோரும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக நாம் கடலை கடந்து சீதா பிராட்டியாரை இலங்கையிலே பார்க்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இந்த கடலை தாண்டுவதற்கு யாரால் முடியும் என்று ஒவ்வொருவரிடமும் கேட்டுக்கொண்டு வர, யாரும் இந்த கடலை தாண்டக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை என்று சொல்ல, கடைசியாக ஜாம்பவான் ரொம்ப சீனியர் அவர் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றார், ரொம்ப அமைதியா இருக்கே, இந்த கடலை தாண்டறதுக்கு உங்களை தவிர வேற யாராலையும் முடியாது என்று சொல்லி ஆஞ்சநேயருடைய பெருமையை எடுத்து சொல்லுகிறார். ஆஞ்சநேயருக்கு அவருடைய பெருமையை எடுத்து சொன்னாதான் அவருக்கு ஞாபகம் வரும். இப்படி ஒரு ஸ்தாபம் வரமும் கூட எடுத்துக்கலாம். ஆஞ்சநேயருக்கு அவருடைய பெருமையை எடுத்து சொல்ல சொல்ல ஆஞ்சநேயர் அப்படியே ராமருடைய கைங்கரியத்திற்கு செல்வதற்காக உடனே மகேந்திரகிரி மலைக்கு செல்கிறார். மகேந்திரகிரிக்கு சென்று அந்த மலைக்கு சென்று மலை மேலே ஏறி நிற்கிறார். விஸ்வரூபம் எடுக்கிறார். நம்ம வேலூர் ஆஞ்சநேயர் மாதிரி விஸ்வரூபம் எடுக்கின்றார். தேவலோகம் இல்லையே என்று ஆஞ்சநேயர் பார்க்கின்றார். நாம் இலங்கைக்குள்ளவா செல்ல வேண்டும் என்று அப்படி கீழே குனிஞ்சு பார்க்கிறாராம். எல்லா ஊரும் தெரிகிறது, இலங்கையில இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே அவருக்கு தெரியாது. சேட்டலைட் இந்த காலத்துல பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஆஞ்சநேயர் அங்கிருந்து பார்க்கிறார். ராக்கெட் லான்ச் பண்ற மாதிரி மகேந்திரகிரியிலிருந்து தன்னுடைய காலை ஒரு அமைக்கி ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கணும் இல்லையா? To every action there is an equal and opposite reaction. நியூட்டன்ஸ் லா சொல்றா இல்லையா? அந்த மாதிரி ஆஞ்சநேயர் அந்த மலையை ஒரு அமுக்குறாராம். மலையே அப்படியே கீழே அமுக்குறதாம் வேகம். வாயு பகவான் ஆஞ்சநேயருக்கு கொடுத்த வரம் தன்னை விட வேகத்தை கொடுத்தார். ஆஞ்சநேயர் அப்படியே வேகமா பறக்கிறார், வானத்துல அப்படியே பறக்கிறார். இந்த காட்சியை பார்க்கறதற்கு தேவர்கள் எல்லாம் அந்த இடத்துல வரா.
கம்பநாட்டாழ்வான் அந்த காட்சியை நமக்கு அப்படியே கொண்டு வந்து கொடுக்கிறார் பாருங்கோ. விண்ணவர்கள் ஏத்த வேத முனிவர்கள் வியந்து வாழ்த்த மன்னவர் இறைஞ்சச் செல்லும் மாருதி மரமுன் கூற அண்ணல் வாழறக்கந்தன்னை அமுக்குவன் என்ன கண்ணுதல் ஒளியச் செல்லும் மாருதி கைலங்கிரியும் ஒத்தான். விண்ணவர்கள் ஏத்த வேத முனிவர்கள் வாழ்த்த நவர் இறைஞ்சச் செல்லும் மாருதி மரமுன் கூற அண்ணல் வாழறக்கன் தன்னை அமுக்குவன் என்ன கண்ணுதல் ஒழியச் செல்லும் மாருதி கைலங்கிரியும் ஒத்தான். கம்பநாட்டாழ்வான் மிக அற்புதமாக அவர் சென்ற அந்த காட்சியை சொல்றான். விண்ணவர்கள்லாம் அப்படியே பார்த்து அப்படியே சேவிச்சுட்டு இருக்கலாம். தேவர்கள் எல்லாம் வேத முனிவர்களுக்கு அப்படியே ஆச்சரியம், என்னடா ஆஞ்சநேயர் இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்காரு, வாயு பகவானை காற்றும் வேகமா போயிட்டு இருக்காரு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் அப்படியே வியந்து போய் நிற்கின்றார்கள் முனிவர்கள். மன்னவர்கள் இறைஞ்ச செல்லும் மாருதி, மன்னவர்கள் என்றால் பூலோகத்தில் இருக்கிறவா, பூலோகத்தில் இருக்கிறவெல்லாம் அப்படியே ஆஞ்சநேயரை கைய கூப்பி சேவிச்சுட்டு இருக்காராம். அப்படி சொல்லிட்டு இருக்கிற ஆஞ்சநேயர் பார்க்கிறாராம், மரமன் கூற அண்ணல் வாழ் அரக்கன். ராவணனுக்கு சந்திரஹாசம்னு ஒரு வாழை கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னா சிவபெருமான். அந்த சிவபெருமான் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் சக்தி வாய்ந்தது, இதை நீ தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது, தவறாக பயன்படுத்தி விட்டால் அந்த வாழானது என்னிடம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதனால நல்லதற்கு பயன்படுத்த வேண்டும், கிடைக்கக்கூடிய பொருட்களை, கிடைத்த வரங்கள். அந்த வாழ் அரக்கனை ஆஞ்சநேயர் பார்க்கிறான். எவ்வளவு கோபம் பார்க்க அவருக்கு. வாழ் அரக்கன், அந்த அரக்கனை தன்னை அமுக்குவன் என்ன அப்படியே போட்டா அமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாராம். அவர் போற ஸ்பீடு பார்த்தா கண்ணுதல் ஒளிய செல்லும் கைலங்கிரி. இந்த இமயமலை சிவன் இல்லாம ஒரு இமயமலை அப்படியே போயிட்டு இருக்கான். அந்த இமயமலை போற மாதிரி வேகத்துல ஆஞ்சநேயர் இலங்கைக்கு செல்லி இருக்கிறார். மிக அற்புதமாக இந்த இடத்த கம்பநாட்டாழ்வார் மிக அற்புதமாக வர்ணித்துள்ளார். வந்துட்டு இருக்கும் போது பார்க்கும்போது தேவர்கள்லாம் வந்து பார்க்கிறா, நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஆளு ஒரு ஃபிளைட் எடுத்துட்டு வந்துடுறான். தேவர்கள் எல்லாம் வராலாம். ஆனா இவர் போற ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரே ஸ்பீடு போர்ஸ் அந்த இடத்துல பாக்குறோம் பாருங்கோ. அதுல கம்பன் சொல்லி இருக்கார் பாருங்கோ, வானத்து விமானங்கள் இசையில் தம்மில் ஒன்றோடொன்று உடைய தாக்கி மாக்கடல் உற்றமாதோ அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். வானத்து விமானங்கள் திசையில் தம்மில் ஒன்றோடு ஒன்று உடைய தாக்கி பார்க்கிறான். வானத்து விமானங்கள் இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கு, அங்க வந்துட்டு இருக்கு. இவருடைய காற்றுடைய வேகம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த காத்துல இந்த விமானங்கள் எல்லாம் தள்ளி விடுறதான் தேவர்களோட விமானங்கள் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் அப்படியே அலபாயுதான். அப்படி அலபாயும் போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவரோட விமானம் இன்னொருத்தரோட விமானத்துல மோதி தேவருடைய விமானம் ஒருத்தரோட விமானத்தோட ஒருத்தருடைய விமானம் உரசி அப்படியே உடைஞ்சு போய் தாக்கி இருக்கிற மாதிரி கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பநாட்டாழ்வார் அந்த சுந்தரகாண்டம் பகுதியில மிக அற்புதமாக ஆஞ்சநேயர் கடலை கடந்த அந்த நிகழ்ச்சியை நமக்கு கொண்டு வருகிறார். இப்ப நல்ல விஷயம், சுந்தரகாண்டத்தை நம்ம படிக்கணும். அற்புதமாக கம்பநாட்டாழ்வார் விவரித்து சொல்லியிருக்கார். நேரா போய் ஆஞ்சநேயர் எங்க போறார்? இளம்பக மலை, பவளமலை, இலங்கையில அந்த இடத்துல போய் இறங்குறார். இறங்கின உடனே அப்படியே அங்கிருந்து கோட்டைகள் எல்லாம் பார்த்து வியந்து போயிருக்காரு. இப்பேற்பட்ட அரண்மனைகளும் செல்வ செழிப்பும் உள்ள இதுல இப்படி ஒரு அரசனா அப்படின்னு சொல்லிட்டு ராவணனை பார்த்துட்டு முன்னா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் நினைச்சுட்டு அப்படியே போறார். ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கார். ஒரு அசோக வனத்துல சீதையை காண்கின்றார். சீதா பிராட்டியாரை பார்க்கிறார். பார்த்தவுடன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நன்றாக இருக்கின்றார். அவருடைய தூதுகள் பார்த்த உடனே ஆஞ்சநேயர் கொடுக்கின்றார் பாருங்கோ. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கொடுத்த அந்த கணையாளி மோதிரத்தை சொல்றோம் இல்லையா, ஐடி கார்டு வேணும்னு, நீதான் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஆஞ்சநேயர் இந்த மாதிரி விஷயங்கள்ல மிகவும் அற்புதமாக இருப்பார். கணையாளியை சீத்தையுடன் கொடுக்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி கடலை கடந்து வந்தார் பாருங்கோ.
அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. யாருக்கெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டும் என்றால் தடைக்கற்கள் வருகின்றதோ அந்த தடைக்கற்களை தகர்த்தெறிய வேண்டும். நமக்கு வரக்கூடிய தடைக்கற்களை ஆஞ்சநேய மூர்த்தி நிச்சயமாக தகர்த்தெறிவார். அவர் பாருங்க, கடலை கடந்து வர்றதுக்கு முன்னாடி முதல்ல வருது ஒரு மைனாக மலை வருது. வந்தவுடன் பார்க்கிறார், எதனடா ஒரு மலை வருதே அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். அதற்கு அந்த மைனாக மலையானம் சொல்றது, நான் உங்களுக்கு தொந்தரவுலாம் பண்ண வரல, ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன், என்கிட்ட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகிறார். இல்ல உங்களுடைய அப்பாவானவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். இந்திரன் ஒரு சமயம் மலைகளுக்கு இறக்கி இருக்கும் பொழுது அதை வெட்ட வேண்டும் என்று சொல்ல என்ன கடலுக்கடியில் ஒழிச்சு வச்சிருக்கார் உங்க அப்பா வாயு பகவான். அதற்கு நன்றி உணர்வாக நான் உங்களுக்கு இழைப்பார்வதற்காக, ராமகாரியத்திற்காக, ராம கைங்கரியத்திற்காக தாங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று இடம் கொடுப்பதற்காக வந்தது. இப்போ எனக்கு நேரா நான் இலங்கைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு நான் அப்புறம் வரும்போது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார். இது தடங்கள் அல்ல, அவருக்கு நல்ல ஒரு விஷயமாக சென்று கொண்டு இருக்கும் போது தேவர்கள் பாருங்க, அவளுக்கெல்லாம் ஒரு டவுட், வெதர் ஹி இஸ் எலிஜிபிள், ஃபிட்டா, போய் பார்ப்பாரா, இலங்கைக்கு ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக பார்க்கிறா. சூரசை காசிப முனிவருடைய பத்தினி அரக்கி போன்ற ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு நேராக கடல்ல வரா. பெருசா வாயை திறக்கிறா சுரசை. பார்த்த உடனே நீ எனக்கு உணவாக வேண்டும் என்று ஆஞ்சநேயரை சொல்ல, ஆஞ்சநேயர் பார்க்கின்றார், உன்னுடைய வாயில் தானே இருக்க வேண்டும், வருகிறேன் என்று சொல்லும் பொழுது இவள் பெருசாக வாயை திறக்க திறக்க ஆஞ்சநேயரும் தன்னுடைய உருவத்தை, விஸ்வரூபத்தை கொண்டு வந்துட்டே இருக்கார். பார்க்கிறார், இவ்வளவு தூரம் இருந்தா இவர் எப்படி வாயில வருவார். உடனே அந்த சுரசையானவள் வாயை அகன்றவாறு திறந்து கொண்டே சொல்ல ஆஞ்சநேயரும் விஸ்வரூபமாக சென்று வளர்ந்து கொண்டே போறார். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் பார்க்கும்போது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஆஞ்சநேயர் பார்க்கிறார். சட்டுன்னு பிரம்மதேவன் கொடுத்த வரம், தன்னுடைய ரூபத்தை எப்படி வேண்டாலும் மாற்றிக்கொள்ளலாம் என்ற வந்த பொழுது பார்க்கிறார். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்ளை பண்றார் ஆஞ்சநேயர். உடனே ஒரு விரல் கடை அளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டு ஆஞ்சநேயர் உடனே சுரசையுடைய வாயிலேயே சென்று ஒரு செகண்ட் மூடுறதுக்குள்ள, வாயை மூடுறதுக்குள்ள வெளியில வந்து விடுறார். சுரசையானவள் உடனே அகமகிழ்ந்து தன்னுடைய பழைய நிலைக்கு உருவத்திற்கு ஆஞ்சநேயரை ஆசீர்வதித்து ராம கைங்கரியத்தை நன்றாக செய்யுங்கள் என்று அவரை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அதாச்சா. அடுத்தது அப்படியே போயிட்டு இருக்கார். திருப்பியும் ஒரு அரக்கி ராட்சசி அப்படியே வரா, கடல்ல இருந்து வரா. அங்காரதாரைன்னு பேரு. இவளுக்கு சக்தியானது எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு கால தூரத்துக்கு எங்க இருந்தாலும் பார்த்துருவார். ரேடார் மாதிரி, அந்த காலத்து ரேடார். ஒரு கால தூரம் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா ஒரு 16 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். பார்க்கலாம். ஆஞ்சநேயர் வர, நான் ராம கைங்கரியத்திற்காக சென்று கொண்டிருக்கின்றேன், என்னை ஒன்றும் தடை செய்யாதே என்று சொல்ல, அதெல்லாம் கிடையாது, நான் உங்களை முழுங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை சொல்ல, ஆஞ்சநேயர் பார்க்கிறாரு, இவளுக்கு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஆட்களை கெஸ் பண்ணக்கூடிய தன்மை. முதலிலே சுரசையை பார்க்கும் பொழுது அவருக்கு பக்குவமாக சமயோஜிதமாக நடந்து கொண்டார். இவ்வளோ அரக்கி, நமக்கு தெரியும் நன்றாக, இவளிடம் எதையும் நாம் எடுத்து சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இவளை வதம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆஞ்சநேயர் பார்க்கிறார். நான் உன்னோட வாய்க்குள்ள போறேன், உன் வயிற்றுக்குள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் போறார் அவளுடைய வயிற்றுக்குள்ளே. தேவர்கள்லாம் பார்க்கிறார். ஆஹா, ஆஞ்சநேயர் குறிப்பிட்டாலே பெரிய அரக்கியாச்சே. இது மது கைடவரை ஒருத்தர், மது கைடவர் பார்க்கிறார். என்ன செய்யறது அப்படிங்கிறது தெரியலையே அப்படின்னு பார்த்து இருக்கும் போது க்ஷண நேரத்துல அப்படியே வைத்த கிழிச்சுட்டு ஆஞ்சநேயர் வந்துட்டு இந்த அப்செக்ட் எல்லாம் தாண்டித்தான் இளம்பகமலைக்கு ஆஞ்சநேயர் இவ்வளவு நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் இளம்பகமலைக்கு வருகின்றார். இதற்கு பின்பாக சீதா பிராட்டியாரை பார்த்து கணையாளியை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டு, அதன் பின்பாக ராமர் அவருடைய யுத்தம் நடைபெறுகின்றது. அந்த சமயத்திலே ஆஞ்சநேயர் பார்க்கின்றார். ராவணன் பார்த்த பெரிய தேர்ல நிக்கிறான். ராமரும் அரசர் அல்லவா, ராம லட்சுமணரை தன்னுடைய 2 கைகளிலும் ஏந்தி தன்னுடைய தோள்களிலே வைத்துக் கொண்டிருந்தார்.
அதனாலதான் ஆஞ்சநேயர் சிறிய திருவடி பாருங்க, சிறிய திருவடி. கருடாழ்வார் பெரிய திருவடி, ஆஞ்சநேயர் சிறிய திருவடி. மேகநாதன் அப்படின்னு பேரு. அவன் எல்லா அஸ்திரங்களையும் விடுகின்றான். முதலே நாகாஸ்திரத்தை விடுகின்றான். கருடாழ்வார், கருட பகவான் வந்து காப்பாற்றுகின்றார். ஸ்ரீராம லட்சுமணர்களை மயக்கத்திலிருந்து எழுப்புகின்றார். எல்லாமே ராமபிரானுடைய திருவிளையாடல் தான். கருடாழ்வாருக்கு ஒரு ஏற்றம் கொடுப்பதற்காக அந்த மாதிரி நடக்கிற நிகழ்ச்சி. அதன் பின்னராக பிரம்மாஸ்திரத்தை ஏவுகின்றான் இந்திரஜித். அதற்கு கட்டுண்டு அவர்கள் மயக்கம் அடைகின்றனர். இந்த சமயத்திலே ஸ்ரீ ஆஞ்சநேயர் பார்க்கின்றார். நேரா போறார். இப்பதான் ஏற்கனவே பிரம்மா வரம் கொடுத்திருக்காரு. இவர் சும்மா கட்டுன்னு இருப்பார், உடனே சரியாகும். ஆஞ்சநேயருக்கு பிரம்மாஸ்திரமே இருந்தார். கொஞ்ச நேரம் தான். ஸ்ரீ ராம லட்சுமணர்களை மயக்கத்திலிருந்து எழுப்பதற்காக பார்க்கிறார். நேரா போறார். சஞ்சீவி மலையிலிருந்து போய் எடுத்துட்டு மூலிகை எடுத்துட்டு அந்த மலையை கொண்டு வரும் பொழுதே அவர்கள் அந்த மூலிகையின் சுவாசத்தினாலே அவர்கள் மயக்கத்திலிருந்து எழுப்புவார்கள். பேர்பட்ட கீர்த்திகளை ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தி சாதாரணமாக செய்துள்ளார். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மற்காரியம் சாதக. ஆஞ்சநேயர் யாராலையும் சாதிக்க முடியாத காரியங்களை சாதாரணமாக செய்யக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேயர். இந்திரஜித்தானவன் இறந்து விடுகின்றான். ராவணனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பார்க்கிறான். மகிராவணன் அப்படின்னு சொல்லிட்டு பாதாள லோகத்துல இருக்கக்கூடிய அந்த அரசனை கூப்பிட்டு, ஸ்ரீ ராம லட்சுமணர்களை நீ எப்படியாவது பாதாள லோகத்துக்கு எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்ற. இவர்கள் உறங்கிய நிலையிலே இருக்கும் பொழுது மகிராவணன் ராம லட்சுமணர்களை கடத்தி கொண்டு நேரா பாதாள லோகத்துக்கு செல்கின்றான். இது பிருத்திவாச்ச ராமாயணத்திலே கடத்தி கொண்டு கீழே செல்கின்றார். அந்த சமயத்திலே ஆஞ்சநேயர் பார்க்கின்றார். ராமலட்சுமணரை காப்பாற்ற வேண்டும் என்று பாதாள லோகத்துக்கு அவரும் வருகின்றார். அவனுடன் சண்டன் மகிராவணனோட பலத்த யுத்தம். அவனும் கடுமையான வீரன், கடுமையாக சண்டை செய்து கொண்டிருக்கின்றான். அவனை அழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற யுக்தியை தெரிந்து கொள்கிறார் ஆஞ்சநேயர். 5 திக்குகளிலிருந்தும் அந்த விளக்கானது எரிந்தது. அந்த விளக்கை அணைப்பதன் மூலமாகவே மகிராவணனை வெல்ல முடியும் என்று ஆஞ்சநேயர் தெரிந்து கொண்டு உடனே ஆஞ்சநேயர் எடுக்கிறார் பஞ்சமுகம். அதான் பஞ்சமுக ஆஞ்சநேயர். பஞ்சமுகம் கிழக்கு திசை நோக்கி ஆஞ்சநேயர் ஸ்வரூபமாக இருக்கின்றார். மேற்கு நோக்கி ஸ்ரீ கருடாழ்வார் ஸ்வரூபமாகவும், வடக்கு நோக்கி ஸ்ரீ வராகமூர்த்தி ஸ்வரூபமாகவும், தெற்கே நரசிம்மராகவும், மேல் திசையிலே ஸ்ரீ ஹயக்ரீவராகவும் அவதாரம் எடுத்து அந்த 5 விளக்குகளையும் அணைத்து விட்டு மகிராவணனை கொன்று ஸ்ரீ ராமலட்சுமணர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். ஆஞ்சநேயருடைய கீர்த்தி. பின் ராவணன் யுத்தத்திலே மடிகின்றான். இவ்வளவு பங்கு ஸ்ரீ அனுமனுக்கு இருக்கின்றது. அனுமனுடைய மகிமையை சொல்லிக்கொண்டே போகலாம். மகாபாரதத்திலுமே இவருடைய பங்கு. அர்ஜுனனானவன் பாலத்தை கட்டுகின்றான். கடல் பக்கத்துல, ராமேஸ்வரம் பக்கத்துல வரும்போது அம்பை வைத்துக் கொண்டு பாலம் கட்டு பார்க்கின்றார். ஆஞ்சநேயர் சாதாரண வானரமாக இருக்கிறார். அவர் அதன் மேலே ஏறி அந்த பாலத்தை உடைத்து விட இன்னும் பார்க்கிறார். அர்ஜுனன் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த சமயத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வருகின்றார். அவர் வந்தவுடன் அவருடைய அனுகிரகத்தினாலே இப்பொழுது அம்பை விடு என்று சொல்ல அம்பை விட்டு பாலத்தை செய்ய அப்பொழுது ஆஞ்சநேயர் நடக்கின்றார். பாலம் நிற்கின்றது. அப்பொழுதுதான் ஆஞ்சநேயரை பற்றி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எடுத்து சொல்ல, ஆஞ்சநேயர் தன்னுடைய பழைய ரூபத்திற்கு வந்து அர்ஜுனனை ஆசீர்வதித்து சொல்லுகிறார். குருக்ஷேத்திர போரிலே உங்களுடைய கொடியிலே நான் இருப்பேன் என்று ஆஞ்சநேயர் சொல்லுகிறார். அது பிரகாரமே குருக்ஷேத்திரத்தின் போது ஆஞ்சநேயர் ஸ்ரீ அர்ஜுனனுடைய தேரிலே கொடியின் மேலே ஆஞ்சநேய மூர்த்தி வாசம் செய்கிறார். ஆஞ்சநேயரும் பகவத்கீதையை கேட்டு இருந்தார் அர்ஜுனன் மாதிரி. இந்த குருக்ஷேத்திர போர் முடிஞ்ச உடனே அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்றார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, எல்லாம் முடிஞ்செடுத்து நல்லபடியா தேரை விட்டு நீ இறங்கு அப்படின்னு சொல்றார். அர்ஜுனன் தேரை விட்டு இறங்குகின்றான். அந்த சமயத்துல அந்த கோடியிலிருந்து ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தி நான் வந்த ஒர்க்கு முடிஞ்செடுத்து இனிமே ராமருடைய கைங்கறி இருக்கணும். ஏற்கனவே சொல்லி இருக்கார் ஆஞ்சநேயர் இல்லையா,
ராமர் ஸ்ரீ வைகுந்தத்திற்கு செல்லும் பொழுது, எல்லோரையும் அழைத்து செல்லும் பொழுது நான் மட்டும் வரமாட்டேன், ஸ்ரீராமருடைய நாமத்தை சொல்லுவதற்காக இங்கு ஒரு பக்தன் இருந்தாலும் அவரை காப்பாற்றுவதற்காக நான் பூலோகத்தில் இருப்பேன் என்று சொன்னவர் ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தி. பேர்பட்ட ஆஞ்சநேயருக்கு சிரஞ்சீவி பட்டம் கொடுத்து ஆசீர்வதித்தவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. கிருஷ்ண பரமாத்மா அந்த தேரில் இருந்து அர்ஜுனனை இறங்க செல்லும் பொழுது ஆஞ்சநேய மூர்த்தி அந்த இடத்திலிருந்து பறந்து செல்கின்ற உடனே அந்த தேர் அப்படியே சாம்பல் ஆயிடுத்தோம், கஷ்டம் ஆயிடுத்தோம். அர்ஜுனனுக்கு என்னன்னே புரியல, ஏன் அந்த தேர் இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லும் போது, பீஷ்மரும் துரோணரும் சேர்ந்து யுத்தம் பண்ணியிருக்கா, எவ்வளவு பெரியவர்கள் பண்ணி இருக்கின்றார்கள், அவர்கள் செலுத்திய அந்த அஸ்திரங்களுடைய ஹீட்டானது எப்படி இருக்கும், உஷ்ணமானது எப்படி இருக்கும், அதனால இது தாங்கல. இதுவரைக்கும் ஆஞ்சநேயர் இருந்ததுனால அதை கொடுத்து ரட்சிச்சு இருந்தார். ஆஞ்சநேயர் பாதுகாத்த அவர் அந்த இடத்த விட்டு புறப்பட்டார். தேர்ல அந்த ஹீட்டு தாங்க முடியாம அவ்வளவும் பஸ்பமாயிடுச்சு. அதுக்குதான் நான் உன்னாலையும், அதுக்காகத்தான் நான் உன்னையே முதல்ல இறங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார். மகாபாரதத்திலையும் ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்திக்கு பங்கு உண்டு. இந்த கலியுகத்திலே கலியுக பிரம்மா அவருக்கும் நிறைய பங்கு இருக்கின்றது. ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய மகிமை, ஆஞ்சநேயரை தரிசித்து நாம் சகல சௌபாக்கியங்களையும் அடைந்து மகிழ்வோம். ஆஞ்சநேயர் அருள் அனைவருக்கும் இருக்கும். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலின் பாஸ்பவாரி பரிபூர் அலோச்சனம் மாருதீன் நமத ராட்சசாந்தகம். ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண.